ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்களும் உங்கள் குடும்பமும் நலமாக இருக்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட, நீங்கள் சந்திக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்க எல்லாம் வல்ல ஈசனை வேண்டுகின்றேன். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது, பின்வரும் இந்த செடிகள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் குலதெய்வத்தை சுலபமாக உங்கள் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வரும். குலதெய்வம் என்பது நம் வாழ்வில் மிக முக்கியமான ஒரு சக்தி. வேதங்களும் இதை பெரிதாக பேசுகின்றன. மகாமார்கை, நமோ நமக இஷ்ட தேவதா, குலதேவதா, பாரம்பரிய தேவதா, கிருபை கடாட்சம் என்று அழகாக கூறுகின்றன. அதனாலதான் நம்மளோட குலம், குலவழி ஒழுக்கம், குலவழி பண்புகள் இவையெல்லாம் நமக்கு தேவையானவை. அந்த புண்ணியம் நிறைந்த வழியில நாமும் நிற்க வேண்டுமென்றால் குலதெய்வத்தை வணங்குவது மிக அவசியம். சிலருக்கு குல சாபம் இருக்கும், சிலருக்கு குல ரோகம், சிலருக்கு குல சோகம் கூட இருக்கும். அதனாலதான் பெரியவர்கள் சொல்வார்கள், குலதெய்வத்தை மறக்கக்கூடாது, அவரது கிருபை இருந்தால் வாழ்க்கையில் எல்லாம் சீராகும் என்று. நண்பர்களே, நம் வாழ்க்கையில் சாபம், தோஷம் நம்மை பின்னுக்கு எடுத்துக்கொண்டு போகும் சக்திகள் என்று நம்மால் உணரப்படுகிற தருணங்கள் உண்டு. அந்த சாபதோஷ நிவாரணம் வேண்டுமென்றால் முக்கியமாக நம் குலதெய்வத்தின் கிருபை நமக்கு தேவை. அந்த குலதெய்வத்தின் ஒளி, அதன் சக்தி 7 விதமான மங்களகரமான செடிகளில் மறைந்திருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் வாழ்க்கை ஒரு நெடுநடையைப் போல தன்னம்பிக்கையுடன் வெற்றியை நோக்கி நகரும். அதனால்தான் செடிகள் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு செடியும் தனித்தனி மங்களத்தன்மை, அதிர்வுகளை கொண்டிருக்கும். அதனால்தான் கோயில்களில் ஸ்தல விருட்சம் என்ற பெயரை கொடுத்தார்கள். கோயில்கள் 3 சக்திகளை கொண்டவை. ஸ்தலம், தீர்த்தம், மூர்த்தி, இவை 3மே நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிக அவசியமானவை. இந்த வீடியோவில் நான் 11 வகையான செடிகள் பற்றி பேசப் போகிறேன். ஏன் 11 என்றால், இந்த எண்ணிக்கைக்கு ஒரு சக்தி உண்டு. 7 ருத்திரர்கள். ருத்திரம் என்றால் என்ன? அது குற்றம், முற்பிறவிகளில் நாம் செய்த தவறுகள், அவற்றால் ஏற்பட்ட துன்பங்கள். நாம் ஏன் தவிக்கிறோம்? தெரியாமலே தவிக்கிறோம். மற்றவர்கள் முன்னேறுகிறார்கள், நாமே பின்னோக்கி போகிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் நாம் என்ன செய்ய முடியும்? இதோ இந்த செடிகள்தான் வழி. நீங்க இப்ப நோட் பண்ணிக்கங்க, இது வெறும் பச்சை செடிகள் அல்ல. இது தெய்வீக அதிர்வுகளை எடுத்துச் சேர்க்கும் சக்திகள். ஸ்தல விருட்சம் என்றால் வெறும் மரம் அல்ல, அது தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு. இந்த மாதிரி செடிகளை வீடுகளிலே, தோட்டங்களில் வளர்த்தீர்களானால் அது காற்றை சுத்தமாக்கும், அதிர்வுகளை அமைதியாக வெளிப்படுத்தும். அந்த அதிர்வுகள் நம்மளை சேர்ந்து நம்மளை மாற்றும். இவையெல்லாம் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் வணங்கிய தெய்வங்கள், அதாவது நம் குலதெய்வங்கள். சிலருக்கு குலதெய்வம் தெரியாது, தெரியாமலே இருக்கிறார்கள். ஆனால் இந்த 11 செடிகளும் தேவலோகத்திலிருந்து பூமிக்காக வந்ததற்கான காரணத்தை நாம் உணர்ந்தாலே போதும். அந்த அறிவு நம்மை திசை அமைக்கும். இப்போ இந்த வீடியோல நான் சொல்ல போற 11 செடிகளில எந்த வகை செடி உங்கள் வீடுகளில் உள்ளது அல்லது உங்க வீட்டு அருகாமையில் உள்ளது என்று கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் நாம் கூறும் செடிகளை வளர்க்கிறார்கள் என்று. ஆன்மீக நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து உங்கள் ஆதரவை நம் சித்தர் தரிசனம் சேனலுக்கு அளித்திட வேண்டும். புதிய பார்வையாளர்கள் மறக்காம நம் சித்தர் தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சரி நண்பர்களே, இப்ப நாம முதல் பார்க்க போற செடி சங்குப்பூ செடி. இந்த செடிய பார்த்தாலே அதன் நீல நிறம், அதன் மென்மை, அதன் தெய்வீக அசைவுகள் இதெல்லாம் நம்மளை ஈர்க்கும். இந்த செடியில நிறைய தெய்வங்கள் குடியிருக்காங்க. இது ஒரு குலதெய்வ அதிர்ஷ்ட பூமி மாதிரி. அது நம்ம வீட்டுக்கே தேவையான தெய்வீக சக்திகளை கொண்டு வந்துவிடும். அது வெறும் அழகு மட்டும் கிடையாது, அது ஒரு தெய்வீக மையம் போல மாறும். இந்த சங்குப்பூ செடியை பற்றி வேதங்களும் சாஸ்திரங்களும் சொல்லும்போது இதில்தான் நீலகண்டர் என்ற சிவனின் அம்சம் இருக்கிறது. சனீஸ்வர பகவானுக்கு பிடித்த செடி இது. அது மட்டுமில்ல, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இவர் இந்த செடியை ரொம்ப விரும்பிக் கொள்கிறார். இந்த செடி இருக்கும் வீடுகளில பணம் பஞ்சமனே வராது. செல்வம், சுபிட்சம் எல்லாம் விரித்து வந்து சேரும். நீங்க இந்த செடியை வளர்த்து பாருங்க, குலதெய்வம் பேச ஆரம்பிச்சிடும். இந்த பூவை தெய்வத்துக்கு அர்ப்பணிச்சு வழிபடுங்க. குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு பெரிய குத்து விளக்குக்கு பாவாடை போட்டு அந்த நீல நிற பூவை தொட்டு வணங்கினா போதும். அந்த வழிபாடு குலதெய்வ சக்தியை எழுப்பும்.
இந்த பூவில் இருக்கிற மகிமை தெரியுமா? மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் இந்த பூவின் அருகே காதல் புரிவதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் இணை பிரியாமல் இருக்கிறார்கள். அந்த சக்தி இதான் நம்ம வீட்டிற்கும் நிலையான செல்வம், சமாதானம் கொடுக்கிறது. சரி அன்பர்களே, இப்ப நம்ம 2வது செடியை பார்க்க போறோம். அதன் பேர் பிரம்ம கமலம். இந்த பூ வெள்ளை நிறத்துல பூக்கும். வாங்குறதுக்கு தாமரை மாதிரி, ஆனா தாமரை மாதிரி நீரல்ல. இது ஒரு செடியில் பூக்கும் அதிசய மலர். இந்த பிரம்ம கமலம்னு சொல்லக்கூடிய செடி ஈமயமலையில தான் பிறக்கிறதா சொல்றாங்க. அதுவும் பரம புனிதமான கைலாயத்துல இருந்துதான் இது வந்ததாம். இந்த பூவுக்குள்ள புராணங்களை கேளுங்க. கஜமுக சூரன் என்று ஒருவன் இருந்தான். அவன் சிவன் பக்தன். அவன் சிவன் பெருமானிடம் ஒரு வரம் கேட்டான். சிவபெருமானே, நீ எனக்கு பிள்ளையாக வர வேண்டும் என்று. ஆனால் சிவபெருமான் அவனை எவ்வளவோ சமாதானம் பண்ணியும் அவன் கேட்பதா இல்லை. உடனே சிவபெருமான், என்னை நீ முழுங்கிக்கொள், நான் உன் வயிற்றில் இருந்தால் நான் உன் பிள்ளையாகி விடுவேன் என்று சொன்னாராம். சிவபெருமானம் சிறிய வடிவம் எடுத்து கஜமுக சூரனின் வாழ்வழியாக சென்று வயிற்றுக்குள் சென்று விட்டாராம். அந்த நேரத்தில் சிவபெருமானை அகில உலகமும் தேடியது. அந்த நேரத்தில் நாராயணனும் ஏகாதச ருத்திரர்களும் ஒன்றாக சேர்ந்து வேதருத்திர பாராயணம் பண்ணாங்க. அந்த வேத ஒளியில சிவபெருமான் கஜமுகசுரனின் வயிற்றை வெடித்து கொண்டு வெளியே வந்தார். ஆனால் அந்த நேரத்தில் சிவபெருமானின் தலை இல்லாமல் இருந்தது. அந்த நேரம்தான் பிரம்மா தன்னுடைய சக்தியை கொண்டு பிரம்ம கமலத்தை பூக்கும்படி பண்ணினாராம். அந்த மலர்தான் மலர் அமிர்தா. அந்த மலரின் இதழ்களில் அமிர்த சக்தி இருந்தது. இதுதான் இந்த பூவின் தெய்வீக வரலாறு. இதே மாதிரி ராமாயணத்திலையும் பார்த்தீங்கன்னா இலக்குவன் சஞ்சீவினி மூலிகையால் உயிர் பெற்று எழுந்தார். இந்த பூவின் சக்தி அதே மாதிரி மேல் உலகத்திலிருந்து பூமிக்கே வந்து விழுந்தது. அதனாலதான் இது பிரம்ம கமலம். இந்த செடியை வீட்டில வைத்து வளர்த்தீங்கன்னா குலதெய்வம் தெரியாதவர்களுக்கே கூட குலதெய்வம் வரையுமே கொண்டு வந்து சேர்த்துரும். இந்த பூவை வழிபட்டா நம்ம நினைத்த காரியம் நடக்கும், பிரார்த்தனைகள் நிறைவேறும், குலதெய்வ கடாட்சம் நம்ம மேல பொழியும், தெய்வங்களின் ஆசீர்வாதம் நம்ம வீட்டில நிலை நிற்கும். அதனால இந்த பிரம்ம கமலம் வீட்டில வச்சு வழிபட வேண்டிய ஒரு புனித செடி. அடுத்து நம்ம பார்க்க போற செடி 3வது செடி நாயுருவி. இந்த நாயுருவி என்னன்னா புதனை குறிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. இது ஒரு தேவ மூலிகை. குலதெய்வ சக்தியை நேரா இழுத்துட்டு கொண்டு வரக்கூடிய செடி. இந்த நாய்விக்கு இன்னொரு பேரும் இருக்கு, சென்னாய் உருவி அப்படின்னு சொல்றாங்க. அத வாங்கி வீட்ல தாயத்துக்குள்ள வச்சு பூஜை பண்ணி வழிபட்டீங்கன்னா மகாலட்சுமி தாமும் வாசம் பண்ணுவாராம். இந்த நாயுருவி செடியை தொட்டியில ஒரு செடியாக வளர்த்தா பண ஓட்டம் தடுக்காம பாயும். அது மட்டுமில்ல, இந்த செடியின் தோல் மற்றும் நரம்பு தோல் சரும வியாதிகளையும் போக்கக்கூடியதாக இருக்கு. இதனை சாம்பிராணியுடன் சேர்த்து அந்த செடிய புகையா போடலாம். உடல், மனம், வீடு எல்லாம் சுத்தமாகும். இந்த நாயுருப்பி செடிய வச்சீங்கன்னா குலதெய்வம் வசியமாயிடும். அதனாலதான் பாருங்க, எந்த ஹோமம் பண்ணினாலும் நாயுருவி இல்லாமே யாகம் செய்ய மாட்டாங்க. அதனால உங்க வீட்ல ஒரு நாயுருவி செடி வச்சு பாருங்க. பழைய தடைகள் நழுவி போய் புதிய வசந்தங்கள் நுழைந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற 4வது செடி மாதுளை செடி. இந்த மாதுளை செடி இருந்தாலே அதுல மகாலட்சுமி வாசம் பண்ணுவாராம். அவங்க வசிக்கிற இடம் எப்போதுமே செல்வம் நிரம்பி இருக்கும். இந்த மாதுளை செடி இரத்த விருத்திக்கே உதவற ஒரு அற்புதமான மூலிகை. அந்த மாதுளைய சாப்பிட்டா உடலுக்கும் நன்மை, ஆன்மாவுக்கும் சாந்தி. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த மாதுளையனோடு அதை எடுத்துட்டு காய வச்சு பொடியாக்கி சாம்பிராணியோட கலந்துட்டீங்கன்னா அந்த புகையில மகாலட்சுமியின் கடாட்சம் உண்டாயிருக்கும். இந்த செடிய நீங்க பெரிய தொட்டியில வச்சு வளர்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீக அதிர்வும் அதிர்ஷ்ட சக்தியும் நுழைச்சிடும். அந்த மாதுளை செடி குலதெய்வத்தின் அருளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு கொண்டு வந்துடும். அதனால மாதுளை செடியை வளர்த்து அதோட இலை, பூ, பழம், ஓடு எல்லாமே வாழ்க்கையில ஒவ்வொன்னும் ஒரு ஆசி தரும் தெய்வீக கருவி போல அமையும். அடுத்து 5வதாக நம்ம பார்க்க போற செடி வெற்றிலை கொடி. வெற்றிலைனா வெறும் இலை இல்ல, அது நம்ம வாழ்க்கையில வெற்றிகளை கூட்டி தோல்விகளை துரத்தும் ஒரு தெய்வீக சக்தி. இது ஒரு முக்கியமான விஷயம். வெற்றிலை கொடியை தனியா வளர்க்க கூடாது. அதை ஏதாவது ஒரு வேற செடியோட சேர்த்து வளர்த்தால்தான் அந்த தெய்வீக சக்தி முழுமையாக வேலை செய்யும்.
நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, வெத்தலை செடி வளரவே மாட்டேங்குது, அழுகிடுது. அதுக்கும் தீர்வு இருக்கு. சாம்பிராணி புகை போட்டுட்டு மஞ்சள் தூள் தூவுங்க. பசு சாணத்துக்கு பிறகு அந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம நீரூட்டி தொடர்ந்த நம்பிக்கையோட முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் அந்த வெற்றிலை வளரும். அந்த செடி வளர்றதுக்குள்ளே உங்க வாழ்க்கையும் மேலே வளரும். அந்த வெற்றிலை செடி இருந்தா தொட்டதெல்லாம் ஜெயமாகும். குடும்பத்துல வெற்றிகள் குவியும். அதனாலதான் சீதாதேவியிடம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்பட்டதாக சொல்லப்படுது. வெற்றி செய்தியை எடுத்து கொண்டு வந்ததாலே அதுக்கு வெற்றி இலைன்னு பேரு. இந்த வெற்றியில இருக்கிற இடத்துல துர்ச்சக்திகளும் எதிர்பாராத இடர்களும் விலகி ஓடிடும். அதனால ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையா போடுறது அருமையான அபாய நிவாரணம். அடுத்து 6வதாக நம்ம பார்க்க போற செடி கற்றாழை. இப்போ இத பற்றி பலரும் பலவிதமா பேசுறாங்க. கற்றாழை வீட்ல வைக்க கூடாதுங்க அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம், நல்ல சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றதும் 2வது பக்கம். ஆனா நம்ம பிராக்டிக்கல் அனுபவங்களை கொண்டு பார்த்தா தீய சக்திகள், கண் திருஷ்டிகள், அறியாமலான எதிர்மறை அலைகள் இவையெல்லாம் ஒரு வீட்டுக்கு அதிகமா இருக்கும் பொழுது அதை தட்டி அனுப்புற அதனால கற்றாழை வளர்க்கணுமா இல்லையா அப்படின்னு சந்தேகப்படாமல் சரியான இடத்தில் உணர்வோடும் கவனத்தோடும் வளர்த்தீங்கன்னா அது நிச்சயமாக தெய்வீக ரட்சணை கொடுக்கும். அடுத்து 7வதாக நம்ம பார்க்க போற செடி பவளமல்லி. பவளமல்லி செடி என்பது அதன் பூவை பார்த்தீங்கன்னா அது பவளத்தின் மாதிரி சிவப்பு நிறத்துல இருக்கும். கண்ணை மயக்கும் அழகில் அந்த பூவை பார்க்கும் பொழுது அது ரொம்ப சிறப்பாக தெரியும். அதனாலதான் இதுக்கு பவளமல்லின்னு பேரு. இந்த செடியின் வாசத்தை உடனே நினைத்தாலே தெய்வங்களும் மயங்கி போயிடுவாங்க. அதன் திறன் பத்தி பேசினா இது ஆகாயத்திலிருந்து வந்த ஒரு விசேஷ பூ. பாரிஜாதம் எனும் பூவின் ஒரு வகை இது. இதனை தொட்டாலே வீடு வழிபாடுகள் மிக அதிக சக்தி பெறும். அதன் வாஸ்து சாஸ்திர வித்தியாசத்தை சரி செய்யும் ஆற்றலும் இதோட முறை. பிராணசக்தி, அதாவது வீட்டின் ஆற்றலை அதிகரிக்கும் இதன் திறன் பரம மகத்துவமானது. அதன் மூலம் வீடு சார்ந்த அனைத்து ஆற்றலையும் தூண்டும் சக்தி இதிலே உள்ளது. இதை எப்போது பார்த்தாலும் ஒவ்வொரு இடத்தில் ஏற்றத்துடன் காற்றின் சக்தி நிலவும் போது அந்த இடத்தில் உள்ள அனைவருக்கும் என்றென்றும் நல்ல சக்தி கிடைக்கும். இது உங்களுக்கு சொத்து, செல்வம் சேர்க்கும் சக்தி வழங்கும். இந்த பூவை நந்தியம் பெருமானுக்கு போடும் பொழுது அது சிறப்பாகும். குலதெய்வம் அமைத்து அதன் மூலம் உங்களுக்கு தேவையான நன்மைகள் மற்றும் அதிக பாசம் கிடைக்கும். கோயிலுக்கு போக முடியாதவர்கள், விநாயகருக்கு பூஜை செய்ய வேண்டியவர்கள் இந்த பூவை வீட்டில் வைத்து வணங்கி குலதெய்வத்தின் ஆசீர்வாதம் பெற முடியும். உங்கள் வீட்டிலும் இந்த செடியின் அழகையும் சக்தியையும் அனுபவிக்கலாம். அடுத்து 8வதாக நம்ம பார்க்க போற செடி மந்தாரை செடி. இது ஒரு விசேஷமான செடி. இந்த செடியின் பூவுகள் சிகப்பு நிறத்தில் பூக்கும். அதனோட அழகு மற்றும் ஆற்றலால் அது மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இது தெய்வ சக்தி இழுக்கும் குலதெய்வ கடாட்சத்தை கொண்டு வரும் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற உதவும் செடி. இந்த செடியின் சக்தி முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதில் சிறந்ததாக இருக்கின்றது. பித்திருக்கள் தோஷம் இருந்தாலும் இந்த செடியின் அருகில் சென்றால் குலதெய்வத்தின் அருளாட்சி கிடைக்கும். இது நமக்கு ஆன்மீக சக்தி வழங்கும் மற்றும் ராகு கிரகத்தினுடைய தோஷத்தை தீர்க்க உதவும். செல்வத்தை வசீகரிக்கும் ஆற்றல் உள்ள இந்த செடி வீட்டு சக்தி மட்டுமன்றி தனி மனிதர்களின் வாழ்க்கையில் செல்வமும் நன்மைகளும் கொண்டு வரும். இது தென்மேற்கு திசையில் மட்டும் வைக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. அடுத்து 9வதாக நம்ம பார்க்க போற செடி துளசி செடி. துளசி செடி என்பது மிகவும் அற்புதமான செடி. அதில் மகாலட்சுமி வாசம் செய்யும் என்று கூறப்படுகிறது. இதன் தெய்வீக சக்தி மற்றும் அருள் வாழ்க்கையில் மகத்தான நன்மைகளை கொண்டு வரும். இது வீடுகளில் பராமரிப்பது முக்கியமான ஒன்று. மகாலட்சுமி வாசம் செய்வதன் மூலம் பணவரவு மற்றும் செல்வம் பெற முடியும். துளசி செடியை சுத்தமான முறையில் பராமரித்து தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். இந்த வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும். துளசி செடியை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். அதுவே சதுர்வேதங்களையும் தரும் என்று கூறப்படுகிறது. துளசி குலதெய்வத்தினுடைய சக்தியையும் கொண்டு வரும். அந்த குலதெய்வம் அறியப்படாதவர்களுக்கு துளசி செடி வழியாக அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். துளசி செடியை சுத்தமாக பராமரித்து அழகாக வைக்கவும் தினமும் வழிபாடு செய்ய வேண்டும். இது நன்மைகள் மற்றும் சக்தி தரும். துளசி
கல்யாணம் போன்ற பணி வழிபாடுகளையும் செய்யலாம். துளசி செடியின் பராமரிப்பு உங்கள் வீடு மற்றும் குடும்பம் மீது மிகவும் நேர்மையான மற்றும் ஆன்மீகமான செல்வங்களை கொண்டுவரும். சிறப்பான வழிபாடு செய்து அதனை தினமும் வழிபட்டு குலதெய்வத்தின் அருளை பெற முடியும். அடுத்து 10வதாக நம்ம பார்க்க போறது தொட்டால் சினுங்கி. இந்த செடியை நீங்கள் தொட்டா எப்படி சினுங்கி சுருங்கிக் கொள்ளும் என்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு குழந்தை போல நாம் பார்க்கும்போது அவை சினுங்காமல் இருந்தால் அது உங்களை கண் திறந்து பார்க்கும் தருணம். இந்த செடி எப்போதும் தியான நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. நீங்கள் அதை தொட்டு பிரார்த்தனை செய்தால் அதில் ஒரு அற்புதமான சக்தி இருக்கும். அது ஒரு நொடியில் 9 கிரகங்களையும் தொடர்பு கொள்ளும் ஆற்றலை கொண்டுள்ளது. நினைத்த அனைத்தும் நடக்கும் என்கிற சக்தி அது உங்களுக்கு வழங்கும். ஆனால் இந்த சக்தியை தவறாக பயன்படுத்தினால் அது தீங்கு விளைவிக்கும். இந்த செடியின் சினுங்கை என்பது ஒரு பெரிய சக்தி. அதில் கோடிக்கணக்கான தேவகணங்கள் மறைந்திருக்கின்றன. மேலும் இந்த செடி விழித்திருக்கும் போது தேவகணமாகும். ஆனால் தூங்கும்போது அது அசுரகணமாக மாறும். இந்த செடியை நீங்கள் அழகாக வளர்க்க வேண்டும். அது 1 நாள் அல்லது 2 நாளில் வளராது. அதுவே அவற்றை முறையாக பராமரிக்க வேண்டும். முதலில் உங்களுக்கு இந்த செடியை வளர்க்க விநாயகர் பெருமானின் சிலை வைத்து அதை வணங்கி வேண்டி பாருங்கள். அந்த பக்தி மற்றும் அன்பு செடியை வளர்க்கும் சக்தியை உருவாக்கும். இந்த செடியின் உண்மை சக்தி எப்போது வெளிப்படும் என்றால் நீங்கள் அதை வணங்கி பிரார்த்தனை செய்ததும் தான். இதன் சக்தி உங்களின் குலதெய்வத்தையும் தொடர்பு கொள்ளும். அது உங்களோடு பேசுவதைப் போல காட்சி தரும். அடுத்து 11வது செடி திருநீற்று பச்சிலை. அந்த செடியின் வாசம் உங்களுக்கு மனதில் அழகிய அமைதியை தரும். இந்த செடியில் மூலிகையின் சக்தி மிகுந்ததாக இருக்கும். இந்த செடிக்கு வீடுகளுக்குள்ள பிராண சக்தியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டது. வீட்டில் அச்சம், களைப்பு அல்லது சக்தி இழப்பை உணர்ந்தால் அங்கு இந்த திருநீற்று பச்சிலை வைக்கவும். அதனால் வீடு பிரகாசமான சக்தியுடன் நன்றாக பராமரிக்கப்படும். உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மன நிம்மதி இல்லை என்றால் இந்த திருநீற்று பச்சிலையை உள்ளே வைத்திருப்பதால் அது அந்த வீடு எனும் இடத்தில் மகிழ்ச்சி, நன்மை மற்றும் சக்தியை உருவாக்கும். நீங்கள் நம்பிய தெய்வ வசியம் செய்யும். உங்கள் வீட்டில் நிலை பெறும் மற்றும் குலதெய்வ அருள் அது பரவலாக உங்களுக்கு கிடைக்கும். நம் ஆன்மீக நண்பர்களே, சங்கு பூச்செடி, பிரம்ம கமலம், நாயுருவி, மாதுளை, வெற்றிலை கொடி, கற்றாழை, பவளவள்ளி, மந்தாரை பூச்செடி, துளசி செடி, தொட்டால் சினுங்கி, திருநீற்று பச்சிலை என இந்த 11 செடிகளில் ஏகத்தச ருத்திரர்கள் வாசம் செய்றாங்க. இந்த 11 செடியில உங்க வீட்ல ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் நம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்கள். நம் ஆன்மீக உள்ளங்களுக்கு சித்தர் தரிசனம் சேனலின் அன்பு வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்வதினால் இது போன்ற பல வீடியோக்களை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அன்பு உள்ளங்களே, புதிய பார்வையாளர்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதான் இதுபோல நமது சேனலின் பல வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். சரி நண்பர்களே, இது போன்ற மற்றொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் நான். நன்றி, வணக்கம்.